இந்த ஹேர் டை பாருங்க எவ்வளவு கருகருன்னு இருக்குது. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே ஒரு மாசத்திலேயே கருமையா மாத்திடுங்க. ஒரு நாள்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேங்க. இந்த ஹேர் டைய கண்டிப்பா இரும்பு கடாயில தான் செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுல 3 டீஸ்பூன் அளவு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. நான் சன்ரைஸ் காஃபி தூள் தான் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ப்ரூ காஃபி தூள் இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இன்ஸ்டன்ட் காஃபி தூளா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கடாயை நம்ம ஸ்டவ் மேல வச்சிடலாம். ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம ஊத்துன 2 கப் அளவு தண்ணி 1 கப்பா சுண்டணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. காஃபி தூள் கலர் பாருங்க, நல்லா கருகருன்னு இருக்கு. இந்த காஃபி தூள் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளுங்க. இது நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் growth நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஹேர் டைல இந்த காஃபி தூளை சேர்க்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே கருகருன்னு மாத்த ஆரம்பிக்குங்க. அப்படி கருகருன்னு மாறின வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாறுறதுக்கு இந்த காஃபி தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா தண்ணி சுண்டட்டும். இந்த ஹேர் டை நம்மளுடைய ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் பொழுது அந்த கருமை நிறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும். இப்போ நீங்க இந்த ஒரு நாள் தடவுனீங்க அப்படின்னா மறுபடியும் 30 நாள் கழிச்சு இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணா போதும். அந்த 30 நாளுமே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு இருக்குங்க. வெள்ளை முடிகள் திரும்ப வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது. பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே பாதி ஆயிடுச்சு. பாருங்க, காஃபி டிகாஷனும் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. இப்ப ஸ்டவ் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல 2 பொருட்கள் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொடி பாத்தீங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. திரிபுலா சூரணா, இது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் 3ஐயுமே சேர்த்து பொடி பண்ணது. இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கு, நல்லா அடர்த்தியா இருக்கு அப்படின்னா நீங்க இதை அப்படியே அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு வரணும். அப்பதான் நம்மளுக்கு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். ஹேர் டை எவ்வளவு ஸ்மூத்தா கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா கருகருன்னு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்றதுனால நம்மளுடைய வெள்ளை முடிகள் மட்டும் கருமையாகிறது இல்லைங்க, நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். முடி நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ரொம்ப நேரம் கடாயில வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை நீங்க உடனே அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை உடனே அப்ளை பண்றதுக்கு நம்ம ஹேரை நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணலாம். இப்ப எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இப்படியே இரும்பு கடாயில இருக்கட்டும், ஆறணும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அப்ளை பண்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டை பாருங்க நல்லா ஆறிடுச்சு.
இது வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம அப்படியே எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். இங்க பாருங்க ஹேர் டே எவ்வளவு கரு கருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த ஹேர் டேய எப்படி இப்போ அப்ளை பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்போ சிகக்காயோ போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து இந்த ஹேர் டேயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாருங்க ஹேர் வந்து எவ்வளவு அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு. இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணலாம். ஃபுல்லா வந்து ஸ்கேல்ப் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே 2 hours விட்டுருங்க. மினிமம் 1 hour விடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க ரிசல்ட் நல்லா வந்து முடியெல்லாம் கருகருன்னு ஒரே தடவையிலேயே மாறி இருக்கு. இந்த ப்ராசஸை நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.